கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை இந்த காலை வேளையில் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது: உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் 15ஆம் தேதி மார்ச் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவன் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார். நவமான இருதயத்தை இந்த நாட்களிலே கொடுக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே ஒரு புதிதான ஆவியை கட்டளையிடுகிறார். கல்லான இருதயத்தை நம்முடைய மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே பாருங்கள், இன்றைக்கு கல்லான இருதயம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் நாங்கள் அங்கே தேவனுக்கு பிரியமாக இந்த நாட்களில் நடக்க முடியாது. அது மட்டுமல்ல, தேவனுடைய சித்தத்தை இந்த நாட்களிலே நிறைவேற்ற முடியாது. அதே வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் நம்முடைய இருதயம் கல்லாக இருக்கிறபடினால் அதிலே இந்த நாட்களிலே அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளால் நடக்கும்படியாக நமக்கு அந்த கிருபை இந்த நாட்களிலே அளிக்கப்படவில்லை என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. ஆனாலும் இந்த ஒரு காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறவர் கர்த்தராகிய நம்முடைய ஆண்டவர் என்பதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இந்த நாட்களிலே நான் நவமான இருதயத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவார். 2 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே செய்கிறார். முதலாவதாக நவமான இருதயம், 2வதாக புதிய ஆவியானவர் வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத கல்லான இருதயத்தையும் இந்த மாமிசத்திலே இருந்து இந்த நாட்களில் எடுத்துவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நாட்களில் சதையான இருதயத்தோடு உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நவமான இருதயம், கல்லான இருதயம் என்று 2 பிரிவுகளை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நவமான இருதயம் தேவனுக்கு பிரியமானதும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாகவும் இந்த நாட்களிலே அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். நவமான இருதயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்குள்ளே இந்த நாட்களிலே உருவாக்குகிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கல்லான இருதயம் இந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக, தேவனுடைய செயல்பாட்டுக்கு எதிராக, தேவனுடைய கிரியைகளுக்கு எதிராக இந்த நாட்களிலே முரண்பாடு உள்ளதை இந்த நாட்களிலே இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே நவமான இருதயத்தை பெற்ற ஜனங்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், வேதம் அவர்கள் சொல்லுகிற பிரகாரம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அவருடைய போதனைகளை விசுவாசித்தார்கள், அவருடைய போதனைகளை பின்பற்றினார்கள். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களை பிரவேசிக்கும்படியாக அவர்கள் இந்த நாட்களிலே உணர்த்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கல்லான இருதயத்தை உடையவர்கள் அங்கே புறம்பாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரோடு தொங்கின 2 கள்வரிலே ஒரு கள்வன் இந்த நாட்களிலே சொல்லுகிறான், இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைவு கூறும் என்று. அப்படியானால் அந்த கடைசி நேரத்திலே கூட அவருடைய இருதயம் நவமான இருதயமாக மாக்கப்பட்டதும் அவருடைய அவருக்குள்ளே ஒரு புதிய ஆவி இந்த நாட்களிலே வந்தது நிமித்தம்தான் அவனுடைய வாழ்க்கை அந்த நாட்களிலே அப்படியாக மாற்றப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. 2வது, கள்ளன் இந்த நாட்களில் என்ன செய்கிறான் என்றால் அங்கே ஆண்டவரை நிந்திக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இதுதான் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு முக்கியமான காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறது. அதனாலே நாங்கள் நவமான இருதயத்தை பெற்றவர்களாய், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், தேவனுடைய கட்டளையின்படி இந்த நாட்களில் நடக்கிறவர்களாய், புதிய இதயம் உடையவர்களாக இந்த நாட்களில் செயல்பட வேண்டும் என்பதை தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நவமான இருதயத்தை கொடுக்கும்படியாக தேவனிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த இருதயத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை, தேவனுடைய ரகசியங்களை தேவனுடைய ஆவியானவர் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.